அமெரிக்காவில் ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆன் ஆகஸ்ட் 13th. ஸோ அதனால் 12th எடுத்த ஷூட் இது. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஸ்கூல் ப்ரிப் ஒர்க் தான். அதில் வந்து நான் இன்றைக்கி பண்ண போகிறது என்னென்னா சிக்கன் பர்கருக்கு பேட்டி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். சிக்கன் பேட்டி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். சிக்கனில் வந்து பிரெஸ்ட் அண்டு தை பீஸ் 2 எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் வந்து இதை போட்டுக்கோங்க. ஸோ குட்டி குட்டியாக சாப் பண்ணி தான் போடணும். ஏன்னா மிக்சர் ஜாரு இந்த மிக்சியோட இந்த பிளேட் வந்து பாருங்கள், ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அது வந்து அரையாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பவுடரில் வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர், மீட் டெண்டரைசர், பேப்ரிக்கா, இது எல்லாமே பவுடர் ஃபார்மில் தான் நம்ம போடணும். முழுசாக எதுவும் நான் போட போகிறது இல்லை இன்றைக்கி. அண்ட் கொஞ்சமாக வந்து சால்ட்டு, ஒரு 2-3 ஸ்லைஸ் ப்ரெட்டை குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் இதுக்கு ஒரு கோட்டிங் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்து மைதா, ஒரு எக்கு, கொஞ்சமாக பெப்பர் அண்டு சால்ட்டு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கெட்டியானவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லூசன் பண்ணி இந்த பேட்டர் அளவுக்கு நம்ம இந்த தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடணும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்து கொஞ்சமாக குட்டி குட்டியாக உருண்டை, அதாவது ஒரு கட்லெட் செய்கிற அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் வச்சு இந்த மாதிரி மேலே பட்டர் ஷீட் வச்சு இப்படி தட்டினீங்கன்னா ஒட்டாமல் வந்துடும். ஸோ இப்போ இதில் நான் ஒரு டிப் பண்ணி நல்ல ஒரு 2 கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ், வீட்லேயே செஞ்ச பிரெட் க்ரம்ஸில் நம்ம வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு 2 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓவனில் வந்து வைக்கிறேன். ஸோ 2 மினிட்ஸில் வந்து மேலே நல்லா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த ட்ரை ஆனதை கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆற விட்டதுக்கப்புறமா ஜிப்லாக் கவர் எடுத்து இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும்.